எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து சூப்பரான மேட்ச்சுங்க. டேபிள் டாப்பர் யார் வரப்போகிறாங்கன்ட்டு இன்றைக்கி தான் தெரிய போகுது. மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸு. ரெண்டு டீமுமே பயங்கரமான டீமு, பயங்கரமான கான்டெஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி மேட்ச்சு. சுப்மன் கில் வந்து சூப்பராக குஜராத் டைட்டன்ஸை லீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. பிரசாந்த் கிஷான் செம்மையாக பவுலிங் போடுறாருங்க. இந்த வாட்டி சீசன்லேருந்து லீடிங் விக்கெட் வைக்கிறது வந்து பிரசாந்த் கிஷானாக தான் இருக்கார். அவங்களோட பவுலிங் யூனிட் வந்து பயங்கரமாக இருக்குங்க ஜிடிக்கு. அதே மாதிரி மும்பையும் பார்த்தீங்கன்னா மும்பையோட பவுலிங் யூனிட் சூப்பராக இருக்குங்க. அவங்க ரெண்டு டீமுக்குமே பவுலிங் யூனிட் பேட்டிங் யூனிட் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து குஜராத் டீமை பார்த்துடலாம். குஜராத் டீம் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் சூப்பராக ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு. சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் தான் இந்த IPL 2025 வந்து பெஸ்ட்டு ஓப்பனிங் பேருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு பேரும் ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ரன்ஸ் எப்படியாச்சும் 60 ரன் அடிச்சிடுறாங்க, 60-70 ரன் அடிச்சிடுறாங்க. சாய் சுதர்ஷன் வந்து அந்த 6னா பார்க்கவே மேட்டிக்கிறாரு. ஃபோர்ஸை வந்து நல்லா கன்வெர்ட் பண்ணிடுறாருங்க. லூஸ் பால்லாம் போட்டால் கண்டிப்பாக அது வந்து ஃபோர்ஸை அடிச்சிடறாரு. 6ம் அடிக்கிறாரு. பட் ஆனால் ஃபோர்ஸ் வந்து டைமிங்னா பர்ஃபெக்டாக பண்ணுறாருங்க சாய் சுதர்ஷன். அதே மாதிரி சுப்மன் கில்க்கு வந்து சாய் சுதர்ஷன் ஆடினார்னா சுப்மன் கில் வந்து ஆங்கர் ரோல் எடுத்து பொறுமையாக ஆடுறாரு. சுப்மன் கில் நல்லா ஆடினார்னா சாய் சுதர்ஷன் வந்து பொறுமையாக ஆடுறாரு. ஒரு ரெண்டு அவங்களோட மெயின் ப்ளஸ்ஸே இந்த குஜராத் டைட்டன்ஸ் வந்து அவங்க ஓப்பனிங் பேர் வந்து பயங்கரமாக ஆடுறாங்க. சாய் சுதர்ஷனும் சுப்மன் கில்லும். அப்புறம் ஜாஸ் பட்லர் பாஸ் செம்மையாக ஆடுறாருங்க. ஜாஸ் பட்லர் என்ன மாதிரி பேட்டிங் ஆடுறாருங்க. சீசன் 500 ரன் அடிச்சிடுறாருங்க. செம்மையான ஒருத்துங்க ஜாஸ் பட்லர். அப்பா எப்படி தான் இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் மனசை வந்து ஜாஸ் பட்லரை விட்டாங்கன்னு தெரில. எல்லா சீசனும் 400 ரன் 500 ரன் அடிக்கிற பேட்ஸ்மேனு. இந்த வாட்டி பாருங்கள் குஜராத்துக்கு புது டீம்லேயும் 400 ரன்னுக்கு மேலே அடிச்சிட்டாரு. லீடிங் ரன் ஸ்கோரரில் வேறு இருக்காருங்க ஜாஸ் பட்லர். பயங்கரமாக ஆடுறாருங்க. 3 பேர் விக்கெட்டு தாங்க மெயின் குஜராத்துக்கு. குஜராத்தோட மிடில் ஆர்டர்ஸ் வந்து இன்னும் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனால் மெயினாக 3 பேர் தான், ஜாஸ் பட்லரு, சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் சூப்பராக ஆடுறாங்க. அது எஸ்பெஷலாக சாய் சுதர்ஷன்லாம் செம்ம பேட்டிங் ஆடுறாருங்க. அவங்களோட பவுலிங் பார்த்திங்கன்னா ரஷீத் கான், சாய் கிஷோர், வாஷிங்டன் சுந்தர், பிரசாந்த் கிஷன், இஷாந்த் சர்மா தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கார். ஆனால் அவரும் நல்லா போடுறாருங்க. எப்பா ஜிடிக்கு வந்து நிறையா பவுலர்ஸ் இருக்காங்க. அப்போ கோட்ஸே இருக்கார். லாஸ்ட் இயர் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கான கோட்ஸே வந்து இந்த வாட்டி குஜராத் டைட்டன்ஸில் இருக்கார். குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து எகென்ஸ்டாக இருக்கும் இந்த வாட்டி மும்பைக்கு ஆறாரு. அதே ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. லாஸ்ட் மேட்ச் தான் டெபுட்டன் பண்ணார் குஜராத் டைட்டன்ஸ் IPL. அதே வந்து சூப்பராக பவுலிங் போட்டார் குஜராத் டைட்டன்ஸுக்கு. பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து சுப்மன் கில்லுக்கு வந்து நிறையா இருக்குது. ஏகப்பட்ட பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சுப்மன் கில்லு நல்லா கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சுப்மன் கில் வந்து கேப்டன்சி சூப்பராக கேபிட்டலைஸ் பண்ணுறாரு. நல்ல டீம் அமைஞ்சிருக்கு. சூப்பராக செட் ஆகிருக்குங்க சுப்மன் கில்லுக்கு. இந்த வாட்டி வந்து சுப்மன் கில் வந்து நல்லா லீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து செம்ம ப்ளஸ்ஸுங்க. இந்த வாட்டி வான்கேடேலன்னா 200 ரன் அடிச்சிட்டாங்கன்னா ஜிடினா ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க பவுலிங்கு செம்ம பவுலிங் அட்டாக் இருக்குங்க குஜராத் டைட்டன்ஸ்க்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க மும்பை இந்தியன்ஸ் வந்து கண்டினியூஸாக எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களும் டேபிள் டாப்பர் ஜெயிச்சாங்கன்னா டேபிள் டாப் நம்பர் 1 வந்துடுவாங்க. அவங்களும் ஹர்திக் பாண்டியா வந்து இன்னி வரைக்கும் கேப்டன் ஆகி ஜிடி வந்து பீட் பண்ணது கிடையாது. ஜிடி தான் அவருக்கு ஃபஸ்ட்டு கேப்டன் பண்ணார். மும்பை கேப்டன் பண்ணி இன்னும் ஜிடி அவர் பீட் பண்ணது கிடையாது. நான் இன்றைக்காச்சும் அது வந்து ஒரு முறியடிப்பாரான்னு பார்க்கணும். மும்பை இந்தியன்ஸ் வந்து சாதாரண டீம்லாம் கிடையாதுங்க. அவங்களுக்கு சூப்பர் பவுலிங் யூனிட் இருக்குது. தீபக் சகார், ட்ரெண்ட் போல்ட்டு, நியூ பால் பயங்கரமாக இருக்காங்க. அடுத்தது வந்து ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கார், மிச்சல் சாட்னர் இருக்காருங்க. பயங்கரமான பவுலிங் யூனிட்டு இருக்குது. ஹர்திக் பாண்டியா வேறு பவுலிங் போடுவார். சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர்னா எடுக்குன்னா தீபக் சகார்னா பயங்கரமாக ஸ்விங் பண்ணிவிடுவார் பால். அவர் எப்படி பவுலிங் போடுவாருன்னு தெரியும். ட்ரெண்ட் போல்ட்டும் பயங்கரமாக ஸ்விங் பண்ணுவார். ஜஸ்பிரீத் பும்ராவும் சூப்பராக பவுலிங் போடுவார். பேட்டிங் பார்த்திங்கன்னா ஹிட்மேன் மறுபடியும் ஃபார்ம் கொண்டார். அது அவங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸு. சூர்யகுமார் யாதவ் மேட்சுக்கு மேட்ச் அடிக்கிறாரு. அவரும் ஒரு லீடிங் ரன் ஸ்கோரரு. திலக் வர்மா பயங்கரமாக பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. ஹர்திக் பாண்டியா. இந்த மேட்ச் வந்து ஒரு செம்ம கான்டெஸ்ட்டாக இருக்குங்க. ரெண்டு டீமுக்கும் பயங்கர கான்டெஸ்ட்டாக இருக்கும். யார் ஜெயிப்பாங்கன்னே சொல்ல முடியாது. வான்கேடேல வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் யார் ஆடுறாங்களோ அவங்க தான் வந்து இது டஃப்பாக இருக்கும். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் வந்து டியூ பயங்கரமாக வரும். அதனால் டாஸ் வின் பண்ணுறவங்களுக்கு தான் நிறையா சான்ஸ் அதிகம் இருக்குது மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு. மேட்ச் எப்படி வேணால் போகலாம். வான்கேடே வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் விக்கெட்டு. ரெண்டு டீம்ஸ்ட்டுமே வந்து பவர் ஹிட்டர்ஸும் இருக்குது, பவர் பவுலிங்கும் இருக்குது. செம்ம பவுலிங் வச்சுருக்காங்க ரெண்டு டீமும். பேட்டிங்கும் செம்மையாக வச்சுருக்காங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க டாப் ஆஃப் தி டேபிள் போயிடுவாங்க. இந்த மேட்ச் வந்து ஒரு பயங்கரமான கான்டெஸ்டான மேட்சுங்க. உண்மையிலே சொல்கிறேன், யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரையும். ஏன்னா மும்பை எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டு
வரதுனால மும்பைக்கும் அட்வான்டேஜ் இருக்குது. குஜராத் வந்து நல்ல டீம் வச்சுருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இந்த மேட்சை பொறுத்தவரை 50-50 தான். ஏன்னா யார் ஜெயிப்பாங்கன்னா கன்ஃபார்மான சொல்ல முடியாதுங்க. ஆனால் செம்ம கான்டெஸ்ட்டாக இருக்கும், ஒரு எக்ஸைட்டிங் கான்டெஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு மேட்சும். ஏன்னா வான்கேடே நடக்குது, ஹை ஸ்கோரிங் கிரவுண்டு, பயங்கரமாக இருக்கும் ரெண்டு டீமுக்குமே. தெரில யார் ஜெயிப்பாங்கன்ட்டு. 50-50 தாங்க ரெண்டு டீமுக்குமே. கொடுக்கலாம்.